அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தா, சிவனின் அம்சத்தில் பிறந்த 4 ராசிகளை பற்றியும் அந்த 4 ராசிகள் வாழ்வில் வெற்றி பெற செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றியும் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிகவும் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம விஸ்வகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. மறக்காமல் நீங்கள் எந்த ராசியில் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ பதிவை பார்த்துடலாம். பொதுவாகவே பூமியில் மனிதராக பிறந்த அனைவருமே இந்த இறைவனின் அம்சத்தில் பிறந்தவர்கள் தான். இருந்தாலுமே குறிப்பாக சிவபெருமான் அருளை பெற்று இருக்கும் அந்த 4 ராசிக்காரர்கள் யாருன்னு பார்த்தலாம். எதனால் இந்த 4 ராசிக்காரர்கள் மீது சிவனின் அன்பு அருள் முழுமையாக இருக்கும்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். சிவபெருமானுக்கும் உங்கள் மீது ஈர்ப்பு இருக்குங்க. உங்களுக்கும் பிறவியிலிருந்தே இல்லைன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் கண்டிப்பாக சிவனை உணர்ந்திருப்பீங்க. எல்லாமே அவர் தானு நீங்கள் மிகப்பெரிய சிவபக்தராக ஆயிருப்பீங்க. அதுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உருவாக்கிட்டு உங்களை மிகப்பெரிய சிவபக்தனாக உருவாக்குவாருங்க. இந்த 4 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் துரோகங்களையும் சந்திச்சிருப்பீங்க. ஆனாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து அந்த கஷ்டத்துலேருந்தும் பிரச்சனையிலேருந்தும் உங்களை வெளியே கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு முறையும் உதவிக்கரம் நீட்டுவது யாருன்னு பார்த்தீங்களா? சாட்சாத் அந்த சிவபெருமான் தாங்க. சிவனுடைய அன்பை பெறதுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சு தாங்க ஆகணும். ஏன்னா அவர் நிறைய பரீட்சையெல்லாம் வச்சு தான் அதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்களா தான் அவர் உங்கள் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் காமிப்பாருங்க. ரொம்ப அன்பாக இருப்பார். நீங்கள் இந்த கஷ்டம் துரோகங்கள்லாம் கடந்து போகும்போது சிவனுடைய அன்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. மிகப்பெரிய சிவபக்தராக இருப்பீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்தாலுமே கண்டிப்பாக அவர் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை லைஃப்பில் நல்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தின் பாதையிலையும் லைஃப்பில் மிகப்பெரிய வெற்றியாளராகவும் மாற்றுவாருங்க. அப்படி சிவனுடைய அன்புக்கு மிகுந்த பாத்திரமான பர்சன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ராசிக்காரங்க தான். அந்த 4 ராசிக்காரங்க யாருன்னு பார்த்துடலாம். உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்துடலாங்க. அதில் ஃபஸ்ட்டு ராசி யாருன்னு பார்த்தா மேஷராசிக்காரர்கள் பார்த்திங்களா, இயற்கையிலேயே ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை அன்பு கொண்டவர்களாக இருப்பீங்க. மிகவும் நல்ல உள்ளம், உயர் குணங்களையும் விடாமுயற்சியும் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. எல்லோருக்குமே உதவி பண்ணக்கூடிய மனிதநேயம் மிகுந்த நல்ல மனிதர்களாகவும் மேஷராசி அன்பர்கள் இருப்பீங்க. இப்படி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களை பிடிக்காத நபர்னு யாருமே மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. விடாமுயற்சி கொண்ட நபராக இருப்பீங்க. உங்கள் ராசியில் பிறந்த கடவுள் யாருன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. வைத்தியநாதன் என்று போற்றப்படும், அங்காரகன் என்று போற்றக்கூடிய செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து உருவான 6 முகம் தாங்க. அதாவது முருகப்பெருமான். நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் யாருன்னு பார்த்தீங்களா, உங்களுடைய ராசியில் பிறந்தவர் தான். அவருடைய ராசியும் மேஷ ராசி தான். ஸோ இதனாலேயே சிவபெருமானின் அருள் முழுமையாக உங்கள் மேலே இருக்குங்க. அப்படி பார்க்குற பட்சத்தில் சிவபெருமான் யாருங்க? உங்களுக்கு அப்பா. ஏன்னா சிவனுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து உருவானவர் தான் முருகப்பெருமான். சிவனுடைய நெற்றிக்கண்ணில், அதாவது சிவனுடைய முழு சக்திக்குமே ஆப்போசிட்டாக இன்னொரு சக்தி உருவாகுது. அந்த சக்தி யாருன்னா முருகன். ஸோ அவர்லேருந்து உருவானவர் தான் முருகன். அப்படி பார்க்க போனால் முருகனுக்கு சிவன் அப்பா. ஸோ நீங்கள் முருகனுடைய ராசியில் பிறந்ததுனால உங்களுடைய அப்பாவும் சிவபெருமான் தான். எந்த தந்தைக்காவது குழந்தைய பிடிக்காமல் இருக்குமா? கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ சிவபெருமான் அதனாலேயே உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாருங்க. அவருடைய அன்புக்கு உரிய ராசி யாருன்னு பார்த்தா மேஷ ராசிக்காரங்க. அப்பாவுக்கு மட்டும்தான் பிள்ளைங்களை பிடிக்குமா? அப்படிலாம் இல்லைங்களா? பிள்ளைங்களுக்கும் அப்பாவை கண்டிப்பாக பிடிக்கும். எல்லா குழந்தைங்களுக்குமே அப்பா மேலே தனி ஒரு அன்பு மரியாதை இருக்கும். ஸோ உங்களுக்குமே சிவபெருமான் மேலே கண்டிப்பாக அன்பும் மரியாதையும் இருக்கும். அவர் மேலே என்னன்னே தெரியல, ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது யாருன்னா சிவபெருமான் தான். உங்களுக்கு இயற்கையிலேயே பிறவியிலிருந்தே உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும். ஒரு சிலருக்கு அவரை புரிஞ்சிக்கக்கூடிய நிலை உருவாகலைன்னா கண்டிப்பாக உருவாக்குவார். எப்படியா இருந்தாலும் அவரை உங்களுக்கு பிடிக்கும். அதே போல் மேஷராசிக்காரங்களுக்கு முருகனையும் ரொம்ப பிடிக்குங்க. முருகனையுமே நீங்கள் ரொம்பவே நேசிப்பீங்க. அவரையும் ரொம்ப வழிபடுவீங்க. அவர் மேலேயும் உங்களுக்கு அன்பு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் லைஃப்பில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா
சிவனையும் முருகனையும் பிடிச்சிக்கோங்க. அவங்க 2 பேர்த்தையும் வழிபாடு செய்யுங்க. உண்மையாலுமே லைஃப் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் இன்னும் நல்லா சக்ஸஸாக இருக்கணும், இன்னும் வெற்றியாளராக மாறணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். அதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் இன்னுமே செழிப்பாக சிறப்பாக வாழ்கிறதுக்கு இந்த பரிகாரம் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குங்க. அது என்ன பரிகாரம்னு பார்த்தா, திங்கக்கிழமையில் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவு அன்னதானம் கொடுங்க. அது ஒருத்தராக இருந்தாலும் சரி, உங்களால் முடியும்னா 10 பேர் 100 பேருக்கு கூட அன்னதானம் கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒருத்தருக்காவது திங்கக்கிழமையில் யாரோ ஒருத்தங்க ரோட்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தங்களுக்காவது ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் முருகனையும் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா அவர் தான் உங்களுடைய ராசிநாதன். ஸோ அவரையும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இது 2யும் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். வாழ்க்கை பார்த்திங்களா மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக மாறுறதுக்கு இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக அதை செய்யுங்க. சிவனின் அருளை பெற்ற அடுத்த ராசி யாருன்னு பார்த்திங்களா, நம்ம கடகராசி. கடகராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா அம்பாளின் அம்சம் பொருந்தியவராக இருப்பீங்க. அதாவது சந்திரன் பார்வதி தேவியின் அம்சம் கொண்டவர். ஸோ நீங்களும் அந்த பார்வதி தேவியோடைய அம்சத்தில் இருக்கவங்க தான். ஸோ எப்போவுமே மிகுந்த நல்ல குணங்களையும் தாயுள்ளம் கொண்டவர்களாகவும் உலகத்துக்கே அன்னை யாருங்க, பார்வதி தேவி தான். ஸோ அவங்களுடைய அம்சத்தில் பிறந்த நீங்களுமே மிகுந்த அன்பு, மனிதநேயம், மற்றவங்க மேலே ஒரு அக்கறை, யாருன்னே தெரியாது ஆனால் ரோட்டில் ஒருத்தங்க வந்து பார்க்க பாவமாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே பரிதாபப்படுவீங்க. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணுவீங்க. நல்ல தாயுள்ளம் கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்களா, இந்த கடகராசி அன்பர்கள் தான். ஸோ கண்டிப்பாக வந்து மனைவியை சிவபெருமானுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அவருடைய அன்பும் கருணையும் எப்பவுமே பார்வதி தேவிக்கு இருக்குது. ஸோ அந்த ராசியில் பிறந்த உங்களுக்குமே சிவபெருமானின் அன்பும் அருளும் முழுமையாக இருக்குங்க. உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தா, கடகராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரிங்க, கஷ்டப்படும் பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, அது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கஷ்டப்படுற பெண்களை பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் உதவி பண்ணுங்கள். அதே போல் உடல் ஊனமுற்றவர்கள், படிக்க வசதி இல்லாத குழந்தைங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இது எல்லாமே என்ன பண்ணுன்னா, உங்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் பெறதுக்கு இந்த பரிகாரம் மிகுந்த உதவியாக இருக்குங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. வாழ்க்கையில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த ராசி என்னன்னு பார்த்தீங்களா, கன்னிராசி. கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா குழந்தைங்கள மாதிரி ரொம்பவே இலகிய மனம், அதாவது கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் கொண்டவர்கள். நீங்கள் யார் எதை சொன்னாலுமே அப்படியே நம்பிடுவீங்க. அவங்க உங்களை வந்து ஏமாத்துறாங்களா, உண்மையை சொல்கிறாங்களா, பொய்யை சொல்கிறாங்களான்னு கூட ஃபஸ்ட்டு அதை வந்து கணிக்க மாட்டீங்க, அப்படியே நம்பிடுவீங்க. ஏன்னா அவங்க நமக்கு பொய்யா சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே முழு நம்பிக்கை வைக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்களா, நீங்களாக தான் இருப்பீங்க. எல்லாத்தையுமே நம்பக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ரொம்பவே சாஃப்டான கேரக்டர். உங்ககிட்ட இருக்க பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, யாராவது வந்து கேட்டால் அப்படியே கொடுத்துருவீங்க. தாராள உள்ளம் கொண்டவர்கள்னு சொல்லலாம். உங்ககிட்ட சாப்பாடே, இப்போ உங்ககிட்ட வந்து இப்போ ஒரு வேளை சாப்பாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தவங்க கேட்குறாங்கும் போது நீங்கள் பசியோடு இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தவங்க கேட்குறாங்க, சரி நம்ம வேறு கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம், அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்துட்டு வரக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். ஸோ இந்த மாதிரி நல்ல உள்ளம் இருக்கிறதுனாலே, இந்த மாதிரி தெய்வ குணங்கள் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சிவபெருமானியோடைய அருளும் ஆசீர்வாதம் முழுமையாக இருக்குங்க. ஸோ இந்த நல்ல உள்ளம் கொண்டவர்கள் வாழ்க்கையில் இன்னுமே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். வாழ்க்கையில் நீங்களும் ஜெயிச்சிடலாம். அது என்னன்னு பார்த்தீங்களா, பசுமாட்டுக்கு வாழைப்பழமோ அகத்திக்கீரையும் அமாவாசை நாட்கள்லையோ இல்லை பக்கத்தில் பசுமாடு இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் வாரத்தில் 1 நாள் 2 நாள் செவ்வாய்க்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் இதை நீங்கள் அதுக்கு வந்து தானமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னுமே சிறப்பாக இருக்குங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக யாருமே உங்களை ஏமாற்ற மாட்டாங்க. நீங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே சிறப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான மனிதராக உருவாகிறதுக்கு இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ராசி, அதாவது சிவனின் அருளை பெறக்கூடிய அடுத்த ராசி, 4வது ராசி, அது என்னன்னு பார்த்துடலாம். கும்பராசி. உழைப்பை மட்டுமே எப்பவுமே நம்பக்கூடிய, உழைப்பையே உயர்வாக நினைத்து கொண்டிருக்கும் பூரண கும்பத்தோடு வாழும் தகுதி பெற்றவர்கள் யாருன்னு பார்த்தா கும்பராசிக்காரர்கள் தாங்க. ஆனால் எல்லாரையும் ஈஸியாக நம்புவீங்க. நீங்கள் நம்புகிற எல்லாருமே உங்களுக்கு மோஸ்ட்லி உண்மையாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லைங்க. எல்லாருமே உங்களை ஏமாற்றிடுவாங்க. நீங்கள் நம்புகிற யார் மேலெல்லாம் அன்பு வச்சுருக்கீங்களோ அவங்களாம் ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களை ஏமாற்றக்கூடிய நபராக தான் இருப்பாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. எல்லாருக்கும் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் எல்லாருக்குமே அன்பையும் உங்களுடைய பாசத்தையும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற குணத்தையும் தான் மற்றவங்களுக்கு பரிசாக கொடுப்பீங்க. ஆனால் உங்கள் கூட பழகிற எல்லாருமே என்னத்தை உங்களுக்கு பரிசாக கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்களா, துரோகத்தை மட்டும்தான் உங்களுக்கு பரிசாக கொடுப்பாங்க.
நீங்கள் அன்பு வச்சுருக்க எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய பர்சனாக தான் இருப்பாங்க. அது என்னன்னே தெரில, இந்த கும்பராசிக்கு அது ஒரு எழுதப்படாத விதியாகவே இருக்குது. அது எந்தளவு உண்மைங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாத்தையுமே நம்பி மோசம் போகிறவர்கள் யாருன்னு பார்த்தா நீங்கள் தாங்க. மிகவும் கருணை, அதனாலேயே சிவபெருமான் உங்கள் மேலே ரொம்பவே பாசமும் அன்பும் வச்சுருப்பார். அவருடைய அருள் எப்பவுமே உங்களுக்கு முழுமையாக இருக்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு எதுக்காக நடக்குதுன்னு பார்த்தீங்களா? மனிதர்கள் எல்லாமே மாயை, அவர் மட்டும்தான் நிஜங்கிறத அவர் உங்களுக்கு உணர்த்துறதுக்காக மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்களையும் கொடுக்குறாரு. நீங்கள் என்றைக்கு அவரை போய் நீங்கள் ஃபுல் சரண்டர் அடைகிறீங்களோ கண்டிப்பாக அன்னையிலேருந்தே உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாற ஆரம்பிச்சுடுங்க. கண்டிப்பாக அவர் பார்த்திங்களா உங்களை கஷ்டப்பட விட மாட்டார். உங்களுக்கு சில பரீட்சைகள்லாம் வச்சு உங்களை அவர் கூட வச்சுக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய கஷ்டங்களையும் கொடுத்துட்ருக்காரு. அவர் சரண்டர் அடைங்க, கண்டிப்பாக அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுவார். வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார்னே சொல்லலாம். ஸோ சிவ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. அது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய வழிபாடாக இருக்குங்க. அப்படியே உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்துடலாங்க. திங்கக்கிழமையில் உங்களால் முடிஞ்ச அளவு அன்னதானம் கொடுங்க. அதே போல் ஏழைகளுக்கு ஆடை தானம் செய்யுங்க. உங்கள் வாழ்வில் மிகுந்த முன்னேற்றம் அடைந்து சிறப்பாக வாழ கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. திங்கக்கிழமை முடிஞ்ச அளவு அன்னதானமும் ஏழைங்களுக்கு ஆடை தானம் கொடுங்க. முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச அளவு ஏழை குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவுமே இன்னுமே வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இப்போது இந்த 4 ராசிக்கான பதிவு மற்றும் பரிகாரம் பார்த்தாச்சிங்க. இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. நான் சொன்ன விஷயங்கள் எந்தளவு உங்களுக்கு ஒத்து போகுதுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் எந்த ராசியில் இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி சிவனை எந்த டைமில் சரணடைஞ்சிங்கிறதையும் கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.